எங்க அப்பா ஒரு பூமர், நான் ஒரு கிரிஞ்சு, என் புள்ள சூப்பர் கிரிஞ்சு. யூடியூப் சேனல் ஏதோ பெரிய பெரிய சேனல்ல வேலை பாப்பீங்கன்னு பார்த்தா நீங்க இப்படி பிராங்க் சேனல்ல வேலை பார்த்து கண்டவங்க கிட்ட அடி வாங்கிட்டு தெரியுறீங்க. ஏன் அப்படி பண்ண? என்ன மாமா நீங்களும் அவ கூட சேர்ந்துக்கிட்டியா? இப்படி பிராங்க் சேனல்ல வேலை பார்த்துக்கிட்டே எல்லாத்தையும் அடி வாங்கிட்டு இருக்கிற போல எதுக்கு நீயே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க கூடாது? அட ஏன் மாமா நீ வேற? நானாச்சும் இப்போ பிராங்க் சேனல்ல வேலை பார்த்துக்கிட்டு பொதுமக்கள்கிட்ட தான் அடி வாங்கிட்டு தெரியுறேன். இதுவே நீ சொல்ற மாதிரி நான் சேனல் ஆரம்பிச்சு நாளைக்கு பெரிய ஆள் ஆயிட்டேன்னா இந்த நியூஸ்காரங்களாம் தப்பா ஏதாச்சும் ஒன்று கிளப்பி விட்டு ஜெயிலில் பிடிச்சி போட்டு அங்கே அடி வாங்க விடுவாங்க. அந்த அடிக்கு இந்த அடி எவ்வளவு தேவலாம்? நீ சும்மா கடை மாப்பிள்ள, அதுக்கெல்லாம் தப்பு பண்றவன் தான் பயப்படணும். நம்மள மாதிரி நல்லவங்க எல்லாம் பயப்படவே தேவையில்லை. யாரும் நல்லவங்க? நம்ம சிரிக்காம என் மூஞ்சியை பார்த்து நல்லவங்கன்னு சொல்லி பார்ப்பான். ஏன் மாப்பிள்ள, நம்மள மாதிரி நல்லவங்க ஊருக்குள்ள கிடையாது மாப்பிள்ள. சிரிக்காம சொல்ல முடியல. இப்படியே சிரிச்சு மழுப்பிடலாம்னு நினைக்காதீங்க. நாம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம். அதுக்கு ப்ராப்பரா எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுன்னு நீங்க கோச்சிங் கிளாஸ் போய் கத்துக்கிட்டு வாங்க. ஏதோ கோச்சிங் கிளாஸா? அது எங்க இருக்கு? நல்லதோ கெட்டதோ கமெண்ட்ஸ் எல்லாம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எவனாச்சும் வீடியோ நல்லா சொல்ல கெட்ட வார்த்தையில புடிச்சு திட்டு வரத பாத்துக்குவோம். எப்போதும் நடுநிலையா இருக்கணும். நடுநிலையா? கருபோ ஆளு கட்சிக்கு மட்டும் சொப்படி பேடாசில பெட்சில அழில படிச்சல எல்லாம் டாட்டுக்கு நல்லது சொல்லு. ஃபேக் தம்ப்நெயில்ஸ் வைக்கவே கூடாது. எலன் பாஸ்கோ எழுத பழ வைக்கிற கிழவிக்கு கள்ளத்தொடர்பு சொல்லி ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணு. முக்கியமா யார் மனசையும் காயப்படுத்த கூடாது. எல்லாரும் மனசையும் காயப்படுத்து. பக்காளி ஊர்காட்டுல எவ்வளவு நிம்மதியா இருக்க கூடாது. இப்பெல்லாம் சின்ன குழந்தைகள் கூட கையில போன் வச்சிருக்காங்க. அதனால நல்ல வார்த்தைகள் மட்டும் தான் பேசணும். கெட்ட வார்த்தைகள் பேசவே கூடாது. எது கெட்ட வார்த்தை பேச மாட்டியா? சை, என்ன கிளம்புக்கடியெல்லாம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா மக்கள் மனசுல இடம் பிடிக்கலாம். மக்கள் மனசுல இடத்த பிடிச்சு எலெக்ஷன்ல அடிக்க போற அப்படியே நாள ஜெயிக்க விட்டுருவாங்களா? ஏன் நம்ம கேப்டன் கூட தான் மக்கள் மனசுல இடத்த பிடிச்சாரு. என்னாச்சு? பி மிஸ் யூ கேப்டன், தமிழகம் தவற விட்ட தலைவர் அப்படின்னு கமெண்ட் மட்டும் தான் போறாங்களே தவிர அவர் நல்லா இருந்தப்போ விட ஓட்டு போட்ட மாதிரி தெரியல. சரி, நமக்கு எதுக்கு அரசியல் இல்ல, நீ பணம் சம்பாதிக்கிறதுல மட்டும் போக்கஸ் பண்ணு. புரியுதா? நல்லா புரிஞ்சிச்சு. இனிமே இந்த சின்ராசோட ஆட்டத்தை பாருங்க.